இசைமதி வலையிலேயே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். இன்றைக்கி நம்ம காணொலியில் இதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கியிருக்கு, உள்துறை அமைச்சகம். அதோடு சேர்ந்து இன்றைக்கி விஜய் கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா, தன்னோட தேர்தல் முதல்ல வெற்றியை பதிவு செய்யணும், இன்னும் சொல்லப்போனால் ஆட்சியே பிடிக்கணும், அது கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் ஒருவரையா முதல்ல ஜான் ஆரோக்கியசாமி அவரோட உடன் இருந்தாங்க. அதுக்கு அப்படியே ஆதவ் அர்ஜுனா, வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு நிறுவனத்தை நடத்துகிற ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தையிலிருந்து வெளியேறி விஜய் அவர்கள் கட்சியிலே இணைச்சிக்கிட்டாங்க. இப்போ அதுக்கு மேலே ஆதவ் அர்ஜுனா போய் அவர் யாரோட வேலை செஞ்சாரோ, அதாவது பிகேன்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர், அவர்கிட்ட தான் முதல்ல வேலை பார்த்தாரு, அவரே இழுத்துட்டு வந்திருக்காரு. அவர் ஏற்கனவே பல பாரதிய ஜனதா கட்சிக்கு, இங்கே திமுகவுக்கு 2021 திமுகவுக்கெல்லாம் இந்த தேர்தல் வகுப்பாளரை வேலை பார்த்தவர் தான். அவரை கொண்டு சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேர விஜயோட சந்திப்பு நடந்திருக்கிறது. இதை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் கருத்து சொல்கிற போது, பண கொழுப்பு இருக்கவங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க, தன் சொந்த மூளையை உபயோகிக்காமல் இப்படியான வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் திரள் நிதி வாங்குற கூட்டம், இதை பற்றியெல்லாம் பேசலாமா, தோத்துக்கிட்டே இருக்க கூட்டம், இதை பற்றிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அதற்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல எதிர்ப்பு குரல்கள் சரியான முறையில் பதிலடியும் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரள்நிதியை பற்றி தமிழக வெற்றி கழகம் பேசுகிறது அப்படின்னா, உண்மையிலே திரள்நிதி என்பது மக்கள்கிட்ட வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லி உறுப்பினர்கள்ட்ட மற்ற பொதுமக்கள்கிட்ட சமூகம் சார்ந்த சமூகத்தில் மக்களுக்கு சேவை ஆற்றுகிற அரசியல் பண்ண வந்திருக்கோம். காசு இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்க அரசியல் பண்ணணும். பணம் இல்லாதவங்க கூட இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டிட்டு வெல்லணும். பணம் இருக்கவங்க மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாற்று அரசியலுக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு நிதி தேவைப்படுதுன்னு சொல்லி அது திரள் நிதி அப்படிங்கிற பேரில் நம்ம திரட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் தன்னோட சொந்த பணத்தையோ இல்லை தான் உழைச்சி சேர்த்த பணமாக இருந்தால் கூட ஒருத்தரே பல கோடிகளை செலவழிக்காருன்னா அதோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதா இந்த அரசியலில் வைக்கப்படுற கேள்வி. அதெல்லாம் தாண்டி இப்போ அரசியல் எப்படி இருக்குது, ஒரு தேர்தல் எப்படி நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஒவ்வொரு முறை வாக்கு செலுத்துறதுக்காக அவர்கள் கொடுக்கிற கோடிக்கணக்கான ரூபாய் பணங்களுக்கு எங்க போய் கணக்கு பார்க்கறது தெரியல. ஒவ்வொரு சட்டமன்ற வேட்பாளரும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பல கோடி ரூபாய் செலவழிச்சுட்டா, அது தலைமை கழகத்திலிருந்து வந்திருக்கலாம், அவரோட சொந்த நிதியா இருக்கலாம், அவருடைய நட்பு நிதியா இருக்கலாம், எப்படி வேணா வந்திருந்தாலும் கூட பல கோடி ரூபாய் ஒரு தேர்தலில் வேலை பார்க்குற ஒரு அவங்களோட கட்சிக்காரங்க சாப்பாடு கொடுத்துருக்கலாம், இல்லை பூத்தில் உட்காரக்கூடியவர்களுக்கு உணவு கொடுத்துருக்கலாம், தினந்தோறும் தேர்தல் வேலை பார்க்கறதுக்கு வாகனம் பரப்புரைக்கோ எதுக்கோ செலவழிச்சிருக்கலாம், டீ குடிச்சிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறது, சொந்த கட்சிக்காரங்களுக்கு தேர்தல் வேலைக்கு வர்றதுக்கு பணம் கொடுக்குது, தினந்தோறும் தலையை எண்ணி சம்பளம் கொடுக்குறது, தினந்தோறும் வேட்பாளர்களோட ஊர்வலம் போகிறதுக்கு சம்பளம் கொடுக்குது, கோட்டு கொடுக்குது, கோழி பிரியாணி கொடுக்குது. இப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்குறதெல்லாம் தாண்டி கொலுசு, தங்கம், அது இதுன்னு கொடுக்குற அந்த கலாச்சாரம்லாம் பெரிய சேலை வேட்டி இப்படியெல்லாம் பெரிய இந்த காசெல்லாம் போட்டு ஒருத்தர் ஜெயிச்சார்னா அவர் எப்படி ஒரு அரசியல் கட்சியோட வெற்றி பெற்ற ஒருத்தர் வந்து எப்படி மக்களுக்கு சேவை ஆற்றுவார் அப்படிங்கிறதா மாற்று அரசியலாக நாம் தமிழர் வைக்கிற கேள்வியாக இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் தாண்டி இந்த இதுக்கெல்லாம் பணம் கொடுத்தெல்லாம் தாண்டி இப்ப நடைமுறை என்ன ஆகி போச்சு அப்படின்னா, தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரது யாரு, என்ன ஒன்று மக்கள்கிட்ட போய் ஒரு வாக்குறுதி கொடுத்தா நம்ம ஜெயிக்க முடியும், ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படி சமாளிக்க முடியும், எப்படி உங்களை கொண்டு போய் முன்னிறுத்துறது, நீங்க வெற்றி பெறதுக்கு நாங்கள் ஐடியா சொல்றோம், அந்த ஐடியாலஜி எங்க பக்கத்தில் இருக்கு, நீங்க அதுக்கு ஒரு 300 கோடி கொடுக்கணும், ஒரு 500 கோடி கொடுக்கணும், ஒரு 400 கோடி கொடுக்கணும். ஒரு சட்டமன்ற தேர்தலை வெல்ல வைப்பதற்கு மட்டும் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு 400-500 கோடிகளை கொடுத்து ஒரு கார்பரேட் அரசியல் மிக கேவலமா தமிழ்நாட்டில் ஊழி வந்துகிட்டே இருக்கு. அதையே விஜய் அவர்களும் இப்பொழுது கையாள போகிறார் அப்படிங்கிறது மிக வருத்தமா இருக்குது. அப்படிங்கிற மாதிரி பொதுவா இந்த பணம் நம்மளோட மூளை இல்லாம வெளியிலிருந்து வரவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும், இங்க இருக்கக்கூடிய மக்களை பற்றியும், இங்க இருக்கிற மண்ணை பற்றியும், நிலத்தை பற்றியும், இந்த பண்பாடு எல்லாத்தையுமே என்ன தெரியும், அவங்க எப்படி இந்த அரசியலை பண்ண முடியும், தன் மண்ணை பற்றி மக்களை பற்றி நமக்கு தெரியாது, எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிட முடியும் அப்படிங்கிற அந்த தோற்றத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் ஒரு கேள்வியை பணக்கொழுப்பினால இவங்க செய்யறாங்க, அதை நாங்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த கட்சியோட, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் வகுப்பாளர் முதல்வர் வந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்களோட பக்கத்தில் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, 2021 தேர்தலே நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பு உள்ள கொடுத்துருக்காங்க. அந்த வடிவமைப்பு நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தின வடிவமைப்பு போல ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, 2016 ஜான் ஆரோக்கியசாமி பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கு, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேலை பார்த்தார். ஏன்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தேர்தலில் வேலை பார்த்தது எல்லாரும் உலகம் அறிஞ்சது. இதை அன்புமணி அவர்களும் மறுக்க முடியாது. அதே போல 2021 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஜான் ஆரோக்கியசாமி வேலை பார்த்தார் என்பது ஊரறிஞ்சு செய்து. இந்த ஒளிய தெரியாத தலையார் வீட்டில் ஒளிவான்ல, அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும். அது போட்டு அதோட விளம்பரமும் இருக்குது. அதே தேர்தலில் நாம் தமிழருக்கு வேலை பார்த்தா அதிமுக எழுச்சி வேணாம். ஒரு தேர்தலில் நீங்க ஒரு கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தீங்கன்னா சரிதான், போற போக்கில் எல்லா கட்சியும் நான் கொடுத்துட்டு போய் உனக்கு நான் வேலை பார்க்குறேன், அதை மட்டும் அப்போ நீ எப்படி 2 பேர்ட்டையும் காசு வாங்கிட்டு நீ ஒருத்தனை ஜெயிக்க வைப்பியா? கேட்பாங்களா மாட்டாங்களா?
அப்ப ஏதாவது ஒன்று சொல்லணும். இப்ப சீமான் இப்படி பேசிட்டாரு, பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெப்சைட்ல ஒரு டிசைனை போட்டு நான் ஏற்கனவே பேசியிருக்கோம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதுல நம்ம கேட்கறது என்னன்னா, விஜய் அவர்கள் புதிதாக கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அரசியல், இங்க இருக்கக்கூடிய அரசியல் சரியில்லை, இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோட நிலை சரியில்லை, அப்போ ஒரு புதிய அரசியலை கொண்டு வர போறோம், அதுக்காக நாங்க கொண்டு வர்றோம் அப்படின்னா, அப்படி வரக்கூடியவர் முதல்ல கூட்டணியை பற்றி பேசுவதே தவறு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லாம் தவறு அப்படின்னா அந்த தவறான அரசியல் கட்சியோட ஏன் சேர்றீங்க? ஒருவேளை உங்களுக்கு அதிமுக பிடிச்சிருந்தா நீங்க அதிமுக சேர்ந்துருக்கலாமே, பிஜேபி பிடிச்சா பிஜேபி சேர்ந்துருக்கலாமே, திமுக பிடிச்சா திமுக சேர்ந்துருக்கலாமே. தனியா கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தனியா கட்சி தொடங்குற இந்த ஸ்ட்ராட்டஜியாளர்லாம் கூட்டு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் கட்சியில் இருக்கவங்க அவ்வளவு பெரிய பணக்காரங்க கிடையாது, அவரோட ரசிகர்கள் மட்டும்தான். ஏன் இதை சொல்றேன்னா, இது நம்ம சொல்றவங்களுக்காக மட்டும் இல்ல, விஜய் கட்சியில இருந்தே அந்த குற்றச்சாட்டு வருகிறது. சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறாங்க, அதாவது பொறுப்பு கொடுக்குறாங்க, பணம் இருந்தா மட்டும்தான் பொறுப்பு கொடுக்குறாங்க, பழைய ஆளுகளுக்கெல்லாம் மதிப்பு இல்லை, இப்ப திடீர்னு புதுசா பணக்காரன் அவரோட கட்சியில பொறுப்பாளராக சேர்த்துக்கிறாங்க. ஏன் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த தேர்தலில் போட்டி கொடுக்கும்போது செலவழிக்க பணம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் தான் சீட்டு கொடுக்க முடியும், அப்படியான நபர்கள் அதிகம் தேவைப்படுது, அதனால தான் அப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ஒரு பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு கூட திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிலிருந்து ஒரு நண்பர் அவங்களுடைய கட்சி உறுப்பினர் பொறுப்பாளர் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி சகட்டம் மேனிக்கு அவர்கள் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு, இன்றைக்கு தொடங்கப்பட்ட கட்சியிலிருந்தே இப்படி ஒரு பொறுப்பு போடுறதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் வருதுன்னா, இந்த சாதி பார்க்குற, இந்த பணம் பார்க்குற, இந்த அரசியல் வேண்டாம் தானே நீங்க கட்சி தொடங்கியிருந்தீங்க. அப்புறம் அதையே உங்க கட்சிகளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தேர்தலில் போய் மக்களை சந்திக்கும் போது இந்த 400 கோடி 300 கோடி கொடுத்து இந்த தேர்தல் வகுப்பாளர்கள் சொன்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்தானே நீங்க அரசியல் பண்ணுவீங்க. அந்த காசு கொடுக்குற அரசியல் தானே திமுக அதிமுக இவரெல்லாம் தேசிய கட்சி இந்த மண்ணில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏன் புதுசா அரசியல் கட்சி தொடங்கி விஜய் இந்த அரசியல பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இல்ல கூட்டணி ஆட்சி, நாங்க எதிர்கட்சியில் என்ன இளவு எடுத்தாலும் நீங்க ஓட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? காசு இல்லாம வேலை செய்வீங்களா? காசு இல்லாம வேலை செய்தா விஜய் மக்கள் இயக்கத்தில் 30 ஆண்டு காலமா இருந்த விஜய் ரசிகர்களுக்கு நீங்க பொறுப்பு கொடுத்துருக்கணும். முதல்ல இருந்து உங்களுக்கு திரைப்படங்கள் வருகிற போது தியேட்டர் முன்னாடி வாசல்ல உட்காந்துட்டு அங்கங்க விசில் அடிச்சு துண்டறிக்கையெல்லாம் பறக்க விட்டு பதாக வச்சிருப்பானே, அவனெல்லாம் எத்தனை பேர் பொறுப்புல இருக்கான்னு நீங்க சொல்ல முடியுமா? இன்றைக்கு மாவட்ட செயலாளராக உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் முதல்ல 30 வருஷமா ஒரு உறுப்பினர் அவரோட விஜய் மக்கள் இயக்கத்தில் ரசிகர் தொண்டர்களா இருந்தவர்கள் நிரூபிக்க முடியுமா? அப்போ தொண்டர்களை, ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவதே பொறுப்பாக தேர்ந்தெடுக்கிற போதே காசு உள்ளவனுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்ற விஜய் கட்சி இன்றைக்கு வியோகப்பட ஒருத்தர் 2 பேர் கிடையாது. முதல்ல ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் ஆதவ அர்ஜுனா, இந்த 2 பேருக்கும் தலைமையா இப்ப கொண்டு வந்து பிரசாந்த் கிஷோர். இதுல வேற அவர் ஒரு ஐடியா கொடுக்காரு, உங்கள்கிட்ட கட்சியில வந்து பெருசா வந்து பணம் போடுற அளவுக்கு யாரும் கிடையாது, உங்களால ஒரு 40 பேர் தான் தயார் பண்ணிருக்க முடியும், அதனால நம்ம அதிமுகவோட தான் கூட்டணி வச்சாகணும், அதிமுகவோட கூட்டணி வச்சா விஜய் கட்சி வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்களேன். தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்ன சொல்லி கொடுப்பாங்க? வெல்வதற்கு என்ன வழி? ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்கு இருக்குது, ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்கு விழுந்துருமா விஜய்க்கு? விஜயோட அரசியல் என்னவா இது வரைக்கும் நிலைப்படுத்திருக்காரு சொல்ல முடியுமா? யாராவது பரந்தூர்ல போய் பேசிட்டார் அப்படிம்பாங்க, வந்து இதுக்கு பேச வந்தார், அதனால அதுக்குள்ள பேச வந்தோடனே அது பெரிய எழுச்சி ஆகி போச்சு அப்படின்னு. தேர்தல் நடைமுறை அரசியல்ல, இந்த இயக்க அரசியல்ல களத்தில் எங்க வந்து விஜய் இருக்காரு? இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் விஜய் சந்திச்சிருப்பாரா? ஒண்ணு வேண்டாங்க. அவரோட முதல் மாநாடு, அந்த மாநாட்டிலே அம்பேத்கரை பத்தி என்ன சொன்னாரு? சமூக நீதி சனாதத்தை நிலைநிறுத்த பாடுபட்டவர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு போயிட்டார். சனாதத்துக்கு எதிராக சமூக நீதி நிலைநிறுத்த பாடுபட்டவர் அம்பேத்கர், சனாதத்தை ஒழிக்க பாடுபட்டவர், சமூக நீதியை பாதுகாக்க பாடுபட்டவர், சமூக நீதி அழிக்க பாடுபட்டவரா? சனாதத்தை பாதுகாக்க பாடுபட்டவர் அம்பேத்கர். மறந்து கூட இன்னும் மாத்தி சொல்லலங்க. உண்மையிலே அவர் மனசுல இந்த அம்பேத்கரை பற்றி சரியா படிச்சிருந்தா, பேப்பர்ல தப்பா இருந்தா கூட அவர் தவற சரியா பேசிருக்கணும்ல. பேப்பர் சரியாதே எழுதிருந்தா அவர் ஏன் தப்பா பேசினாரு? அப்ப எந்த கொள்கை என்ன எடுத்து, ஏங்க அஞ்சலைன்னு ஒரு அம்மாவை பத்தி அவங்க வச்சிருக்காங்க, அவங்க ஒரு கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, சென்னையில் இப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்களோட ரசிகர்கள், அதாவது புஷி ஆனந்த் அவர்கள் தலைமையில் வந்து 500 சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து ஒரு நிழல் கூடை கொடுக்கதா வச்சாங்க. அதுல படத்துல என்ன விளம்பரம் போட்டதா? அப்துல் கலாம் படம் போட்டிருக்காங்க. எது? அஞ்சலைமா படத்துக்கு பதில் அப்துல் கலாம். அப்ப கொள்கை தலைவரை யாருன்னு அவங்க கட்சிக்காரனுக்கு தெரியல. என்ன அரசியல் சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்க கட்சிக்காரர்களுக்கு? என்ன அரசியல் போதிச்சிருக்கீங்க? இதில் தேர்தல் வகுப்பாளர்கள் வந்து அவங்கள்ட்ட நீங்க காசை கொடுத்து இந்த அரசியல் நாளைக்கு என்ன விதமான மக்களுக்கு ஒரு அரசியல் சேவை அரசியல் எப்படி கொண்டு வரும்? பல கோடியை கொடுத்து நீங்க இப்போ இந்த கோடி காசெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து எப்படி வந்துச்சு? நீங்க உண்மையிலே நேரடியாக சம்பாதிச்சு, நேரடியாக நான் சுயமா சரியா சம்பாதிச்சு நீங்க சொல்ல முடியுமா? நீங்க தான் படம் நடிச்சீங்க, கரெக்டு தான். சரியா வாங்கின சம்பளத்துக்கு கணக்கு காட்டுறீங்களா? அது வரைக்கும் தொழில் வரி சரியா கட்டிருக்கன்னு நீங்க உறுதிப்படுத்தி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்க நீங்க சொல்றதெல்லாம் பொய், நீங்க அப்படி கட்டல அப்படிங்கிறதுக்கு ஒரே சான்று நீங்க வாங்கின ரோல்ஸ் ராய்ஸ் கார். ஒரு விலை மதிப்புமிக்க வெளிநாட்டிலிருந்து வாங்கப்பட்ட அந்த மகிழுந்து தமிழ்நாட்டு ரிஜிஸ்டர் பதிவெண் போட்டிருந்தா 10 லட்ச ரூபா அதிகமாக கணக்கு வந்துடும் சொல்லிட்டு பாண்டிச்சேரி பதிவெண் போட்டு வாங்கின ஆள் தானே நீங்க விஜய். சரி, இன்னை வரைக்கும் அந்த வாகனத்தை ஏன் தரையில் இறக்கவே இல்லை, ரோட்ல இறக்கவே இல்லை?
இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை இன்னும் முடியாம தான் இருக்குது. ஒரு வாங்கிய வாகனத்துக்கு தொழில் வரியை சரியான வரியை கட்ட முடியல உங்களால. நீங்க செஞ்ச வேலையில சரியா கட்டிருப்பீங்களா? சம்பளத்தை முறையா கணக்காட்டிருப்பீங்களா? அப்ப நீங்க இன்னைக்கு ஒரு அரசியல் மாற்று அரசியல் வந்து சரியான தத்துவத்தை நிலைநாட்டி மக்களுக்கு ஒரு சரியான அரசியல் கொடுத்துட முடியுமா? உங்களோட பணம் 500 கோடியை செலவழிச்சு, உங்க கட்சிக்காரங்களாம் பணத்தை செலவழிச்சு, ஓட்டுக்கு காசெல்லாம் கொடுத்து, நீங்க சட்டமன்றத்தில் போய் உட்காந்து நீங்க ஆட்சியை பிடிச்சு நீங்க மாற்றத்தை ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க போறீங்களா? மக்களுக்கு ஓட்டு காசு கொடுக்கறதா ஊழல். தொழில் வரி கட்டாம ஏமாத்துறதான ஊழல். வாங்கிய சம்பளத்தை மறைச்சு அரசுக்கு வரி இழப்பு பண்றதான ஊழல். ஊழலோட மொத்த உருவமே நீங்க தான் இருக்கீங்க. நீங்க எப்படி அடுத்த கட்சியை குறை சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆனா உங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க? திரள் நிதியில பழப்பு நடத்தவங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும்? திரள் நிதிக்கு மக்கள்கிட்ட நேர்மையா வாங்குறதுங்க. நாங்க மக்களுக்காக போராட வந்திருக்கோம், மக்கள் இருந்து ஒருவனா வந்திருக்கோம், எங்கள் போராட்டத்துக்கு தேவையான காசை நீங்க கொடுங்கன்னு சொல்லி மக்கள் விருப்பம் தான் கொடுக்க போறாங்க. யாரும் பைக்ல ஓட்டல. நீங்க அரசாங்கத்தோட பைக்கில் விழ வேண்டிய காசை பாதியில தடுத்து நிறுத்தி வரியை கட்டாம பாதி ஏமாத்திட்டீங்க. உங்களுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியலையா? ஏன் விஜய் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டியதானே? ஏன் செயற்குழுலையும் பொதுக்கூட்டத்தில் அவரோட கட்சியில் தான் பேசுவார், பத்திரிகையில் செய்தி கூட கொடுக்க மாட்டாரா? அறிவிப்பு கூட கொடுக்க மாட்டேன், செய்தி அறிக்கையாவது கொடுங்க. அது கூட நீங்க தயார் இல்லையா? ஏன் உங்க வீக வகுப்பாளர் இப்ப ஜானாராயணசாமி போய் சொல்லிட்டாரு, அதையாவது இல்லைன்னு நிரூபிக்க சொல்லுங்க, இருக்குன்னு நிரூபிக்க சொல்லுங்க. அப்ப என்னன்னா, மாற்று அரசியல் ஒரு சினிமா கவர்ச்சியின் மூலமாக கட்சி தொடங்கி இன்னைக்கு அதையே பேசு பொருளா மாத்தி, இதுல வேற இப்ப பிஜேபி வேற ஒரு அறிவிப்பு, ஒய் பாதுகாப்பு. எது யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. என்ன அப்படிங்க? அவர் என்ன, அவர் இந்த மண்ணில் அவருக்கு என்ன சிக்கல் இருக்குது? ஓ, ரஜினி ரசிகர் முட்டடிக்கன்னு சொன்னாங்களோ. ஏன்னா முட்டடிக்கிறதுக்கெல்லாமா போலீஸ் பாதுகாப்பு போடுவாங்க? அதுலேயும் இங்கிருந்து ராணுவத்துறையிலேருந்து போட்டு விடுவாங்களா? ஏன் காவல்துறை இங்கே இருக்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காதா? இல்லை ஒருவேளை பிஜேபி எதுவும் அண்டர்லைனில் ஏதாவது பிரசாந்த் கிஷோர் வழியாக வந்துகிட்டு இருக்கா? ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே மோடிக்கு வேலை பார்த்தவர், அதன் அடிப்படையில் வந்து பிரசாந்த் கிஷோர் இங்கே சேர்றாரா? முட்டை வீசுறத காவல்துறை தடுத்து நிப்பாட்ட போது அதுவும் முட்டை வீசுன்னு அவன் சொல்லியிருக்கான், அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் இன்னும் ஊர் பயணமே சுற்ற ஆரம்பிக்கல. உங்களுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 25 கோடி நட்டம் சொல்றாங்க அரசு கணக்கில். இன்னும் அரசியல் கட்சியாக வந்து எந்த ஒரு சமூக போராட்டத்தில் நேரடியாக தன்னை பங்கெடுக்காத, எந்த ஒரு எதிர்ப்புமே வராத, எந்த ஒரு மிரட்டலுமே இல்லாத நேரத்தில் உங்களுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? இதுல பிஜேபியோட பங்கு என்ன அப்படின்னு கேள்வியெல்லாம் எழுப்ப வேண்டியிருக்கல. நீங்க சொல்லணும்ல. ஏன்னா உங்களுக்கு அந்த பாதுகாப்பு பிரிவு கேட்டு விண்ணப்பிச்சிங்களா? எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி விண்ணப்பிச்சிங்களா? நீங்க விண்ணப்பிக்காம அந்த அரசு ஏன் கொடுத்துச்சு? உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க வேண்டாம்னு சொல்லலாமே. இது என்னன்னா, ஒரு மாய அரசியலை மறுபடியும் தோற்றுவிக்கிறாங்க. இந்த மண்ணில் திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு அரசியல் உருவாகிடக்கூடாது. அந்த அரசியலை அழித்தொழிப்பதற்கு இப்படியான ரசிக குஞ்சுகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்படியான ஒரு வாய்ப்பை ஏற்கனவே அண்ணன் கமலஹாசன் ஏற்படுத்திட்டு போனாரு. இப்போ விஜய் வந்து நிற்காரு. இவர் மறுபடியும் ஒரு புதிய கட்சி தொடங்கி இந்த கூட்டணியிலே மாறி போய் நிற்பாரா? இவர் போய் நின்று முதலமைச்சர் ஆயிடுவாரா? இல்லை அதிமுக நீங்க கூட்டணி வச்சு உங்களுக்கு முதலமைச்சர் கொடுப்பாங்களா? இல்லை துணை முதலமைச்சர் கொடுத்துருவாங்களா? இல்லை நீங்க கட்சி இப்ப கட்சி ஆரம்பிச்சு உங்களுக்கே முதலமைச்சர் கொடுத்துட்டா 50 வருஷமா கட்சி நடத்திட்டு அவங்க எங்க வீட்டுக்கு போயிடுவாங்களா? அதிமுக யோசிச்சு பாருங்க. இல்லை நீங்க காங்கிரஸ் கூட்டணியோட நீங்க சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவத வச்சு வந்து நிற்காரு, விடுதலை சிறுத்தையில் தள்ளிட்டு வந்து உங்களுக்கு தனியாக முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துருவாங்களா? ஏன் நீங்க தனியா நிக்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? நீங்க தான் மாற்று அரசியல் தானே. இங்க இருக்க கட்சியெல்லாம் வேண்டாம் தானே. புதிய கட்சி தமிழக வெற்றி கழகம் தொடங்குனீங்களா? வாங்க தனியா நில்லுங்க. உங்கள்ட்ட தான் இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு ஓட்டு நிமிஷம் சொல்லிட்டாரு இல்லையா? வாங்க 20% ஓட்டு 30% ஓட்டு தனியா நின்னுங்க முதலமைச்சர் ஆகும் சொல்லி காட்டுங்க, செஞ்சு காட்டுங்க, நின்று காட்டுங்க. எதுக்கு உங்களுக்கு தேர்தல் வகுப்பாளர்? சரி தனியா நின்று தேர்தல் வகுப்பாளர் வச்சுக்கோங்க, நாங்க சரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம் சொல்ல முடியுமா? இன்னும் கூட்டணி தானே அடி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப நோக்கம் என்ன? மாற்று அரசியல்ங்கிற போர்வையில இங்க இருக்கக்கூடிய மாற்று அரசியல் வந்துடக்கூடாது. வழக்கமான அரசியல் தான் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இது ஒரு நயவஞ்சகமான அரசியல் தான் தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல். இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றோன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரியாமலே, இன்னும் சொல்லப்போனா போன ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய இளைஞர்கள் அரசியல் தொடங்குவாங்க. அப்படி தொடங்கணும்னா படம் பார்க்குற எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, ஆகா ஒரு சின்ன பசங்க படித்த பசங்களாம் அரசியலுக்கு வராங்க, அது பழைய இருக்க அரசியல்வாதிலாம் மோசமான அரசியல்வாதி, இந்த பிள்ளைங்க வந்து நல்லது செய்ய போறான்னு நினைக்கும் போது அவன் ஜெயிச்சு வெற்றி பெறுவாங்க, அவன் அதை விட மோசமான அரசியல்வாதியா இருப்பான். அவன் தான் எல்லா தவறானோடும் தொடர்பு வச்சிருப்பான். அப்ப என்ன தோணும் மக்களுக்கு? அந்த படம் முடியும் போது என்ன தோணும் அப்படின்னு பார்த்தா, வர அரசியல் வந்தாலும் எல்லா பேரும் கழிச்சிட்டே தான் இருப்பான் பாருங்க. ரொம்ப படிச்சவன் படிக்காத அப்படிலாம் பார்த்து ஒண்ணுமே கிடையாது. எல்லா பேரும் நாடகம் போட்டு தான் வரான். இவன் பழைய ஆளோட கையாள தந்து தான் வந்து நிக்கிறான் பாருங்க. நேரடியாக நம்ம போனா ஜெயிக்க முடியாது, ஓ மூஞ்சி வச்சு ஜெயின்னு சொல்லி கொண்டு வரான் பாருங்க. மாற்று அரசியல் ஒண்ணு வந்துடவே கூடாது, வந்தாலும் மோசமானது அப்படின்னு மக்களுக்கு நினைக்கிற மாதிரி ஒரு கேவலமான படம் தான் கோ.
அந்த மாதிரி தான் இப்படி ஒரு அரசியல், அப்படிதான் இருக்குது அரசியல் அப்படின்னு மறுபடியும் கட்டமைக்கு தான் விஜய் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று கட்சியை தொடங்கி நிற்கிறார். அவர் சொன்னது போல அவர் உண்மையிலே நியாயமானவர் இருந்திருந்தா இந்த மாதிரி நீ பணத்தை பற்றி பணம் வாங்காம உங்க கட்சியில் பொறுப்பு போட்டிருக்கோம்ல, ஜாதி பார்க்காம பொறுப்பு போட்டிருக்கோம்ல, காலங்காலமாக விஜய் மக்கள் இயக்கத்தில் தொடர்ச்சி அவனுக்காக அர்ப்பணிச்சு சொந்த காசை போட்டு பேனர் அடிச்சு பால் குடம் தூக்கி ரசிகர் மன்றத்துக்காக. எனக்கு தெரிஞ்சு உங்களை பார்க்கறதுக்கெல்லாம் விஜயை பார்க்கறதுக்கு விஜய் டிவியில் விஜய் ரசிகர் எக்ஸ்பிரஸ்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுக்கு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பையன் வர பாண்டிச்சேரிலிருந்து பின்னாடி, அதாவது பின்னாடி கூடயே நடந்து வரையா பைத்தியக்கார பயிலாவன். யோசிச்சு பாருங்க, பெத்த தாய் தகப்பனுங்க அப்படி பண்ணியிருப்பானா அவன் தாய் தந்தைக்கு ஏதாவது சொல்லிச்சிருப்பானா? 4 நாள் பாண்டிச்சேரிலிருந்து ராவும் பகலும் பின்னாடியே நடந்து வந்து விஜயை பார்க்க. அப்போ உங்க மேல எவ்வளவு மதிப்பு இருந்தா அவ்வளோ ஒரு வேலையை செஞ்சிருப்பான். யோசிச்சு பாருங்க. அவனுக்கு நீங்க திருப்பி என்ன கொடுக்க போறீங்க? அந்த பையன் பேர் தெரியுமா இப்போ உங்களுக்கு? இல்லை அந்த பையன் உங்க கட்சியில் இப்போ பொறுப்பில் இருப்பானா? இல்லை அவனுக்கு சீட்டு கொடுத்துருவீங்களா? அப்படி உங்களுக்கு கோடி தொண்டர்கள் இருந்தாலும் கூட, கோடி ரசிகர்கள் இருந்தாலும் கூட அவங்கள நம்பி நீ தனிச்சு வாங்க, அவங்கள நம்பி தேர்தலை சந்திங்க, நம்ம மாற்று அரசியல் கொடுப்போம் வாங்கன்னு சொல்லுங்க. சொல்ல முடியலையா? கட்சி தொடங்குற போதே தமிழும் திராவிடமும் எங்களுக்கு 2 கண்கள் தான் சொல்றேன். திராவிடம் வேண்டாம் தானே இங்க ஒரு அரசியல் தேவைப்பட்டு இருக்குது. திராவிட அரசியல் தானே இங்க தோத்து போய் இவங்க நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றோம். அப்புறம் 2 கண்ணு இந்த மண்ணில் அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண், அப்ப இது மண்ணே கிடையாதா? திராவிடம் ஒரு வருதுக்கு முன்னாடி இந்த மண் இல்ல. இப்ப ஏமாத்தி ஒரு அரசியல் வந்தோம்னா அது மண்ணாயிருமா? ஏன் இந்த திராவிடம் அழிஞ்சு போச்சுன்னா இந்த மண்ணுக்கு என்ன பேர் வைப்பீங்க அடுத்து? அப்ப கொள்கையிலேயே உங்களுக்கு சரியான கொள்கையை சொல்ல முடியாது. நீங்க அரசியல் எப்படி வென்று ஒரு மாற்று அரசியலை கொடுத்துருவீங்கன்னு ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி. எல்லாத்துக்கும் விஜய் தான் பதில் சொல்லணும். முதல்ல வாரான்னு பாப்பா, மைக்கு பிடிச்சி வந்து நிற்காரா, பத்திரிகையாளர் தான் பேரை சந்திக்கிறாரா, இல்லை பிரசாந்த் கிஷோரை வச்சு தான் பேச போறாரா, இல்லை ஜான் ஆரோக்கியசாமி தான் பேச போறாரா, இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து ஆதவ அர்ஜுனா தான் வந்து நிற்க போறாரா, இல்லை உண்மையிலேயே கட்சியை விஜய் தான் இயக்குவாரா, இல்லை இந்த வியூக வகுப்பாளர்? ஏன்னா எந்த கட்சியிலையும் இருக்க ஒரு கட்சிக்கு ஒரு வியூக வகுப்பாளர் இருப்பாங்க. இங்கே தான் ட்ரிபிள் 3 பேர். இந்த 3 பேரும் ஒத்து போவாங்களா? இல்லை இதில் புஷியானதோட நிலைமை என்ன? உண்மையிலே எனக்கு என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு என்ன கொடுக்க போகுதுங்க தவிர்த்து விஜய்க்கு என்ன தரப்போகுதுன்னு முதல் யோசிக்க வேண்டியிருக்கு. புஷியானந்த் ஏற்கனவே புஷியானந்த் கட்சியே காலி பண்ண பார்க்குறாரு அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ளே பேச்சு ஓடிட்டு இருக்கு. இந்த ஆதவர்ஜனா வந்து புஷியானந்தே காலி பண்ண பார்க்குறாருங்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து மக்களை காலி பண்ணாமல் இருந்தால் அதுவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.